ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டீம் இட்லி வாழை இலையில அண்ட் பருப்பு இல்லாமல் சாம்பார். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் அளவுக்கு பூசணிக்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா பெருசாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு குக்கரில் போட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பாக்கெட் சாம்பார் மசாலா. ரெடிமேட் மசாலா தான் நான் போடுறேன். உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் ஹோம்மேட் மசாலா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில், 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மேஷ் எடுத்து நல்லா எல்லாமே மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணி முடிச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சாம்பாரில் விட்டு கொஞ்சமாக தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஸோ ஃபைனல் டச்சாக சாம்பாருக்கு தடுக்கா போடுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல், மிளகா வத்தல், அப்புறம் 3லேருந்து 5 பூண்டு, 5லேருந்து 6 சின்ன உள்ளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதும் இந்த தாளிச்சதை நம்ம சாம்பாரில் விட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான சிம்பிளான பருப்பு இல்லாத சாம்பார்.